இந்த வீடியோவில் ஆர்டினோ யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளே சென்சரை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு சர்க்யூட் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சார்ட்டில் நான் சர்க்யூட்டு அதுக்கான டிவைஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டியது பவர் சப்ளை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே 4 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஆர், அல்ட்ராசோனிக், MQ3, PIR சென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது ஆர்டினோ நேனோ டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல L298 மோட்டர் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, பவர் சப்ளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல ஏசி வந்து நீங்கள் 230 வோல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இங்கே ஏசி வந்து 12 வோல்ட்டே வரும். அந்த ஏசியை வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. அப்படி என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு டயோடு யூஸ் பண்ணுறோம். டயோடு யூஸ் பண்ணி ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த சென்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அப்படின்றதுனால 7805 அப்படின்ற ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான வோல்டேஜ் வந்து இங்கே 5 வோல்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஜிஎன்டி அதாவது கிரவுண்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 5 வோல்ட் டேரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சென்சருக்குமே வந்து 5 வோல்ட் வந்து அந்த ரெகுலேட்டர் தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ காமனாக நம்ம ஜிஎன்டி நம்ம கொடுத்தாச்சு. இந்த ஜிஎன்டின்றது எல்லாமே பொதுவாக எல்லாருக்குமே போகக்கூடிய லைன் இது. இந்த சென்சருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்டினோவுக்கு வித் இந்த மோட்டர் டிரைவுக்குமே நம்ம வந்து ஜிஎன்டியை கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வோல்டேஜை மட்டும் வந்து 5 வோல்ட் எதுக்கு போகணும், 12 வோல்ட் எதுக்கு போகணும் அப்படின்றத பற்றி நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இந்த சென்சருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த டிரைவுக்கு மட்டுமே இன்புட் வந்து 12 வோல்ட் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டைரெக்டாகவே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம 12 வோல்ட்டை எடுத்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினோ போர்டில் வந்து நமக்கு 5 வோல்ட்டு தான் இன்புட் தேவைப்படுது. அந்த இன்புட்டை வந்து நம்ம 5 வோல்ட் வந்து எதில் எடுத்துருக்கோம், மோட்டர் டிரைவ்லேருந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாமே நம்ம சர்க்யூட் எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா ஒயர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா நம்ம எதில் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினோ ஐஆர் சென்சருடைய ஆர்டினோவில் வந்து A0 அனலாக் பின்னில் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த அல்ட்ராசோனிக் வந்து ட்ரிகர் அண்ட் எக்கோ. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நேராக நம்ம வந்து டிஜிட்டல் பின்னில் கொடுத்துருவோம். ஸோ இந்த 3 சென்சருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்னில் கொடுத்துருக்கோம். ப்ரொசீஜர் இப்படி தான். ஸோ நீங்கள் இப்படி தான் லைன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மோட்டர் டிரைவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோட்டர் டிரைவில் வந்து மொத்தம் 4 டேட்டா ஒயர் வரும். இந்த 4 டேட்டா ஒயருமே நம்ம எங்கேருந்து கொடுத்துருக்கோம், ஆர்டினோ போர்ட்லேருந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தனியான ஒரு பவர் சப்ளை போனாலும் இந்த டேட்டாவை வந்து இதில் கொடுத்தா மட்டும்தான் இந்த மோட்டார்ஸை வந்து ஆன் பண்ணுறதுக்கான சப்ளை எல்லாமே அது வந்து கொடுத்துட்ருக்கு. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒயர் எல்லாத்தையுமே சால்டிங் பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பிரெட் போர்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.